17 eco contour. தர்மபுரி மாவட்டம் அரூர் அடுத்துள்ளது வெளாம்பட்டி கிராமம். அன்று காலை ஊருக்கு வெளியே நடந்து சென்றவர்கள் பார்த்த காட்சி அவர்களை பதற வைத்திருக்கிறது. நாற்பது வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் ஒன்று புளிய மரத்தில் தூக்கில் தொங்கியபடி இருந்திருக்கிறது. பதறி போனவர்கள் ஊருக்குள் வந்து தகவல் கொடுக்கவே அடுத்த கணமே அந்த அதிகாலையின் அமைதி மொத்தமாக பறிபோனது. சம்பவ இடத்திற்கு ஊர்க்காரர்கள் ஓடி சென்று பார்த்தபோதுதான் சடலமாக கிடந்தவர் அதே ஊரை சேர்ந்த சரவணன் என்று தெரிய வந்திருக்கிறது. போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சரவணன் தூக்கிட்டு தற்கொலை செய்திருக்கிறார் என்பது போலவே அனைத்து ஆதாரங்களும் இருந்தாலும் அவரது குடும்பத்தார் கொடுத்த சில பகீர் தகவல்கள் சரவணன் கொலை செய்யப்பட்டிருக்கலாமோ என்ற சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. 42 வயதான சரவணன் லாரி ஓட்டுநர். செல்வி என்பவரோடு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். கணவரை சடலமாக பார்த்து கதறிய செல்விக்கு சரவணனோடு சேர்ந்து வாழ்ந்த வாழ்க்கையில் பெரும்பாலும் கண்ணீர்தான் துணையாகி இருந்திருக்கிறது. இந்த ஆரியா பிள்ளைகளை வச்சுடு எப்படிதான் வளர்த்துவேன். செல்விக்கு தாலி கட்டி பிள்ளைகள் பிறந்த நிலையில் சரவணனுக்கு காஞ்சனா என்ற பெண்ணோடு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. நாளடைவில் அது தகாத உறவாக மாறவே காஞ்சனாவே கதி என மாறியிருக்கிறார் சரவணன். இதனால் செல்வி அவரது குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தாய் வீட்டிற்கே சென்றுவிட்டார். கிட்டத்தட்ட 11 ஆண்டுகளாக கணவரை பிரிந்து தனி ஆளாக பிள்ளைகளை பார்த்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார் செல்வி. ஆனால் சரவணனோ 10 வருடங்களாக செல்வியையோ அவரது பிள்ளைகளையோ பற்றி நினைத்து கூட பார்க்காமல் காஞ்சனாவோடு உல்லாசமாக வாழ்க்கை வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் பிள்ளைகள் வளர்ந்து விட்டதால் கணவரோடு சேர்ந்து வாழ நினைத்து மீண்டும் திரும்பி வந்திருக்கிறார் செல்வி. ஆனாலும் சரவணன் காஞ்சனாவின் தொடர்பை கைவிடுவதாக இல்லை. வேலைக்கு செல்வதாக சொல்லிவிட்டு காஞ்சனாவோடு சேர்ந்து ஊர் சுற்றியிருக்கிறார். ஊர் பெரியவர்கள் சிலர் சரவணனுக்கு நல்ல புத்தி சொல்லவே கடந்த 2 வாரங்களாக சரவணன் மனைவி செல்வியோடு முகம் கொடுத்து பேச தொடங்கியிருக்கிறார். நடந்ததை எல்லாம் கனவாக என மறந்த செல்வி கணவன் மீண்டும் கிடைத்துவிட்ட சந்தோஷத்தில் இருந்தபோதுதான் குடும்பத்தில் புதிய பிரச்சனை தலை தூக்கி இருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கும் மேல் தாலி கட்டாத மனைவியாக வாழ்ந்த காஞ்சனா சரவணனை விட்டுக் கொடுப்பதாக இல்லை. தொடர்ந்து சரவணனை தன்னோடு பேசுமாறு வற்புறுத்தி சண்டையிட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று இரவு வெளியே சென்ற சரவணன் வீட்டிற்கு திரும்பவில்லை. லாரி டிரைவர் என்பதால் திடீரென ஏதாவது வேலைக்கு சென்றிருப்பார் என நினைத்த செல்வி சரவணனை தேடவில்லை. ஆனால் அதிகாலையில் ஊர் மக்கள் வந்து சொன்ன செய்தி அவரது தலையில் இடியை இறக்கியிருக்கிறது. புளிய மரத்தில் தூக்கில் தொங்கியபடி சடலமாக கிடந்திருக்கிறார். ஆனால் அவராக தூக்கு போட்டுக் கொண்டது போல எந்த அடையாளங்களும் அங்கு இல்லை. குறிப்பாக சரவணனின் கால்கள் நன்கு தரையில் ஊன்றி இருந்திருக்கிறது. அதோடு அவரது காதில் இரத்த காயங்கள் இருப்பதையும் பார்த்திருக்கிறார்கள். இதனால் மொத்த ஊரும் சரவணன் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என ஆணித்தரமாக நம்பத் தொடங்கியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இது முழுக்க காஞ்சனாவின் வேலைதான் எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். காஞ்சனா அவங்களுக்கும் சித்தப்பாவுக்கும் வாக்குவாதமாகி இத்தனை நாள் எங்க கூட இருந்துட்டு இப்போ அவங்க ஃபேமிலி கூட சேர்ந்து இருக்கிறியா அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணதுனால அவங்க மர்மமான முறையில் ஏதோ பண்ணி வச்சுட்டு கொண்டு போயிட்டு நைட்டாக புளிய மரத்தில் கொண்டு வச்சு சாட்சி வச்சுட்டு போயிட்டாங்க. கயிறு போட்டி தொங்கின மாதிரி சாட்சி வச்சுட்டு போயிட்டாங்க. காஞ்சனாவை கைது செய்தால்தான் உடலை வாங்குவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் சமாதானப்படுத்தி இருக்கிறார்கள். அதோடு சந்தேக மரணம் என வழக்கு பதிவு செய்த போலீசார் காஞ்சனாவை விசாரித்து வருகிறார்கள். முழுமையான விசாரணைக்கு பிறகே உண்மை தெரியவரும்.